ஹே கைஸ், இந்த எபிசோட்ல நாம குகன் சென்னியப்பன் டைரக்ஷன்ல சத்யராஜ் வசந்த் ரவி நடிப்பில் வெளிவந்திருக்கும் சைஃபை த்ரில்லரான வெப்பன் திரைப்படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டடா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, தேனியில காட்டுக்குள்ள நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் இருக்கு. அது பக்கத்துல மிகப்பெரிய பிளாஸ்ட் ஒன்று நடக்குது. இதை விசாரிக்கிற நேஷனல் செக்யூரிட்டி கார்டு சம்பவம் நடந்த இடத்துல இருந்த வசந்த் ரவியை விசாரிக்கிறாங்க. ஆனா அவரு, நான் ஒரு யூடியூபர் கண்டென்ட்டுக்காக காட்டுக்குள்ள வந்தேன்னு சொன்னதே சொல்றாரு. இதனால ஏஜென்ட் எக்ஸ்ன்ற மாஸ்க்மேனை வச்சு விசாரிக்கிறாங்க. இந்த விசாரணையில சூப்பர் ஹியூமனை தேடி காட்டுக்குள்ள போனதா ஹீரோ சொல்றாரு. இந்த சூப்பர் ஹியூமன் யாரு, ஏன் இந்த பிளாஸ்ட் நடந்துச்சு, இதை விசாரிக்கிற மாஸ்க்மேன் யாருன்றத செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து கதையை முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இந்த படத்துல நிறைய கிளை கதைகள் இருக்கு. அதெல்லாம் சொல்லி உங்களை நான் குழப்பல. மைய கதையை மட்டும் தான் நான் இங்க சொல்லியிருக்கேன். படத்தோட மேக்கிங் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட டைரக்டர் குகன் சென்னியப்பன். படம் நான் லீனியரா வரதுனால கதையில யாரை ஃபாலோ பண்றதுன்னு நமக்கு தெரியல. படத்துல வர வசனம்லாம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்கு. டேரக்டர்ஸ் நிறைய புக்ஸ் படிப்பார் போல. அதனால அவர் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட மொத்த விஷயத்தையும் இந்த படத்துல இறக்கிருக்காரு. இது எப்படி இருக்குதுன்னா, ஷார்ட் பிலிம் எடுக்கிறவங்க கிடைக்கிற 30 நிமிஷத்துல எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைப்பாங்க. அது மாதிரி இருக்கு. இந்த ரீசன்னால படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ். படத்துல நார்மலான ஹியூமன்ஸும் சூப்பர் ஹியூமன்ஸும் மோதுற மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். அந்த சீன்ல சூப்பர் ஹியூமன்ஸை வீக் ஆக்குற டிவைஸ் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதனால சூப்பர் ஹியூமன்ஸே வீக் ஆயிடுறாங்க. ஆனா நார்மலான ஹியூமன்ஸ் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது எப்படி ஜீவான்ற மாதிரி தான் அந்த சீன் இருந்துச்சு. படத்துல வேலு பிரபாகரன் டெட்லி அசசின் டீம் ஒன்று அனுப்பிச்சிருக்கேன்னு சொல்றாரு. ஆனா அந்த டீம்ல இருக்கிற மாயா இன்ஹேலர் யூஸ் பண்றாங்க. என்னத்த சொல்லன்னு தெரியல. படத்துல சூப்பர் ஹியூமன்ஸ் சொல்றவங்கனாலேயே கூட இருக்கிற ஒய்ஃப், பிள்ளைய, ஃப்ரெண்டை காப்பாற்ற முடியல. அப்புறம் என்ன சூப்பர் ஹியூமன்ஸ் தெரியல. படத்தோட எடிட்டிங் கோபி கிருஷ்ணன் பண்ணிருக்காரு. இவர் எடிட்டிங்ல படம் புரியவே இல்லை. நான் லீனியர்ல எவ்வளவோ நல்ல படம் வந்திருக்கு. ஆனா இந்த படத்துக்கு நான் லீனியர் தேவையே இல்லை. படத்தோட மியூசிக் ஜிப்ரான் பண்ணிருக்காரு. இந்த படத்துல நானாக நானும் இல்லைன்னு ஒரு சாங் வரும். அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு. அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் இந்த படத்தை காப்பாத்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்துல ஸ்டண்ட் கொரியோகிராஃபி சுதீஷ் பண்ணிருக்காரு. ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாரு சொல்லலாம். 2 சூப்பர் ஹியூமன்ஸ் மோதுற ஸ்டண்ட் ஒன்று வரும். அது ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. படத்தோட சினிமாட்டோகிராஃபி பிரபு ராகவ் பண்ணிருக்காரு. படம் பூராவும் ஒரு டார்க் டோன் மெயின்டைன் பண்ணியிருந்தாரு. அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்துல முக்கியமா பாராட்டப்பட வேண்டியது இந்த படத்தோட ப்ரொடியூசர் தான். MS மன்சூர் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கான்செப்டை படம் எடுக்கிறதுக்கு யாருமே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஆனா அவர் இந்த ரிஸ்க் எடுத்திருக்காரு. அதுக்காகவே அவரை பாராட்டலாம். இந்த படத்துல நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பார்க்கலாம். மித்ரன் கேரக்டர்ல சத்யராஜ் நடிச்சிருக்காரு. ரஜினிகாந்த் மாதிரி நடிகன்னு சொல்லியிருப்பாங்க போல. படம் ஃபுல்லா ரஜினிகாந்த் மாதிரி தான் நடிச்சிருக்காரு. அக்னி கேரக்டர்ல வசந்த் ரவி நடிச்சிருக்காரு. நாம இதுக்கு முன்னாடி பார்த்த அதே டெம்ப்ளேட்டான நடிப்பு தான். இவர் படத்துல காட்டுற எமோஷன்ஸ்லாம் சூப்பர் ஹியூமன் எமோஷன்ஸா தான் இந்த படத்துல இருந்துச்சு. அது ஏன்னு நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. EK கேரக்டர்ல ராஜீவ் மேனன் நடிச்சிருக்காரு. படத்தோட மெயின் வில்லன் இவர் தான். படத்துல பிளாக் சொசைட்டின்னு ஒரு குரூப் வருது. அந்த குரூப்புக்கு ஹெட் இவர் தான். ஹிட்லர் செய்ய ஆசைப்பட்டதெல்லாம் இவர் செய்யறாரு. இந்த படத்துல பிரச்சனை என்னன்னா, புதுசா ஒரு கதை சொல்றேன்னு சொல்லிட்டு அதையும் நான் புதுவிதமா தான் சொல்றேன்னு சொல்லிட்டு படம் எடுத்து வச்சிருக்காங்க. படத்துல ஒரு பக்கம் மாடர்ஸ் ஆப்ராண்டினா என்னன்னு சைக்காலஜி கிளாஸ் எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் குண்டலினி, அகிமா, மகிமா, லகிமான்னு சொல்லிட்டு படத்துக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க. இவங்க சொல்ல வந்ததை சொல்லாம மொத்தத்தையும் சொன்னதுதான் இந்த படத்தோட பிரச்சனை. இந்த படத்துல பிளாக் சொசைட்டின்னு ஒரு குரூப் வருது. ஒரு இருட்டு ரூம்குள்ள பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சீன்லாம் ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சு. ஓவராலா அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, இது வரைக்கும் தமிழ்ல சூப்பர் ஹியூமன்ஸ் படம் பார்க்காதவங்க, அதுவும் நான் லீனியர்ல நீங்க படம் பார்க்கலன்னா இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம். மற்றபடி எக்ஸ்மென் சீரிஸ் படம்லாம் நான் பார்த்துருக்கேன்னு சொல்றவங்களுக்கு இந்த படம் பார்க்கறதும் பார்க்காததும் உங்க இஷ்டம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 2 out of 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் கண்காட். நீங்கள் பார்த்து ரசித்தது சினிமா வித் கண்காட்.